அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய அருளால் நம்ம குர்ஆனை தொடர்ந்து ஓதி வரோம். சூரா அல் ஹிஜ்ரு நம்ம இப்போ 45 வசனங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 46வது வசனத்துலேருந்து இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். யாருக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுக்க போகிறான், யாருக்கு நரகத்தை கொடுக்க போகிறான், சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் பேசியிருந்தான். இப்போ 46வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்பி ஜித்னி இல்மா, உதுகுலு ஹாபிசலாமின் ஆமினீன். மேலும் அவர்களிடம் கூறப்படும், எவ்வித அச்சமுமின்றி சாந்தியுடன் அவற்றினுள் நுழையுங்கள். இந்த நுழையுங்கள் அப்படிங்கிறது எங்கே நம்ம பார்த்தோம்? மூசா நபி இந்த மக்களை கூட்டிகிட்டு இந்த ஊருக்குள்ளே நுழைங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி யாக்கூப் நபி தன்னுடைய 12 பசங்களையுமே ஊருக்குள்ளே நுழையுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்ன இந்த விஷயம் நுழையுங்கள் அப்படின்றது, ஒரு இடத்துக்கு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அது எந்த மாதிரியான சூழலாக வேணால் இருக்கலாம். ஸோ நம்மளும் இன்றைக்கி ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம விரும்புகிறதே இல்லை. ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், படிக்கிற இடமாக இருக்கட்டும், திருமணம் முடிஞ்சு போகிறதாக இருக்கட்டும், எந்த ஒரு நுழைவுக்குமே நம்ம தயாராகவே இல்லை. ஏன்னா போகிற இடம் நமக்கு எப்படி இருக்குமோ, நமக்கு பாதுகாப்பாக இருக்குமா, நமக்கு நிம்மதியாக இருக்குமா, இந்த இடத்த விட அந்த இடம் நமக்கு ஓகேவாக இருக்குமா, நம்மளை பார்த்துப்பாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்கு வரும். அதனால தான் எந்த விஷயத்துக்குள்ளேயும் நுழையிறதுக்கு நமக்கு அவ்வளோ பயம் இருக்குது. ஆனால் சொர்க்கத்துக்குள்ளே நம்ம நுழையிறப்ப எந்தவித பயமும் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் நுழையுங்க அப்படின்னு சொல்லப்படுமா. அப்போது இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நமக்கு ஒரு த்ரெட்டனிங்காக தான் இருக்குது, ஒரு பயமுறுத்தக்கூடியதாகத்தான் இருக்குது. ஏன்னா அதுதான் வாழ்க்கை, அதுதான் உலகம். ஆனால் இந்த ஒவ்வொரு த்ரெட்டனிங்கும் நமக்கு நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய வேறொரு மனிதரால் தான் வருது. இயற்கையால் நமக்கு பயம் வர்றதை விட மனிதனால் தான் நமக்கு பயம் வருது. அப்போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனிதன் அவனுடைய வேலையை சரியாக செய்யாமல் இருக்கிறதன் காரணமாக, அவன் சுயநலமாக இருக்கிறது காரணமாக, அவனுடைய அந்த அகங்காரம், அவனுடைய அளவுக்கு மீறின அந்த அதிகாரம், அளவுக்கு மீறின அவனுடைய அந்த அடக்குமுறை நமக்கு இங்கே பாதிக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான எந்த பாதிப்புகளும் சொர்க்கத்தில் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் பயம் இல்லாமல் நிம்மதியாக உள்ளே போகலாம். அடுத்து பாருங்கள், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானன் அலா சுரூரிம் முதகாபிலீன். அவங்களோட உள்ளங்களில் பிடிச்சிருக்கக்கூடிய குரோதங்களை அல்லாஹ் அகற்றிடுவான். ஸோ நிச்சயமாக எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் குரோதங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த குரோதங்களை எல்லாம் அல்லாஹ் அகற்றிடுவான். ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக கட்டில்களில் எதிரெதிரே அமர்ந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 2 பேரும் நல்லவங்க தான், 2 கூட்டமும் நல்லவங்க தான். ஆனால் ஏதோ ஒரு மனசில் விஷமம் இருக்கும், 2 பேர்த்துக்கும் ஆகாது. அப்போ இந்த மாதிரியான அந்த விஷமங்கள் கண்டிப்பாக எல்லாரிடமும் இன்றைக்கி இருக்கத்தான் செய்யுது. நம்மக்கிட்ட இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டு நம்ம அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கணும். எனக்கெல்லாம் அது இல்லை, என் மனசில் எந்த தப்பான எண்ணமும் இல்லை. தப்பான எண்ணம் மீன்ஸ் எனக்கு பெருமை இல்லை, நான் யாரையும் இழிவாக நினைக்கலை, நான் அதிகாரம் பண்ணலை, நான் அகங்காரமாக இல்லை, நான் ரொம்ப என்னை ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறது, இல்லைன்னா அதிகமாக எனக்கு எல்லாம் நான் தான் பெருசு அப்படிங்கிற நினப்பு. இது 2மே நம்ம மனசில் இருக்கக்கூடிய குரோதங்கள் தான். பத்தாததுக்கு ஒரு வேலையுமே செய்யாமல் நம்ம சும்மா இருக்கோம் பார்த்திங்களா. இன்றைக்கி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அறிவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, கல்வி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது.
எல்லாம் நம்ம மட்டும்தான் ஆக்சுவலாக நம்ம முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, தமிழர்களே கொஞ்சம் வந்து டவுன்வேர்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு எடுத்து வைக்கலை, எந்த ஒரு செயலுமே நம்ம செய்யாமல் இருக்கிற ஒவ்வொரு காலமும் நம்ம மனசில் குரோதம் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இப்போ தான் இறைவன் நமக்கு கல்வியவே கொடுக்குறான். அந்த கல்வியை இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு போவோம். எப்போ நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ, எப்போ நமக்கான வேலையை எல்லாம் செய்ய வைக்கிறானோ, அப்போ கண்டிப்பாக செய்யக்கூடியவர்களில் நம்மளும் ஒருவராக இருக்கணும். அது என்ன வேலைன்னெலாம் நமக்கு தெரியலை, தேடிக்கிட்டு இருக்கோம். இன்ஷால்லாஹ் தெரிய வரும்போது அதை திறம்பட செய்யக்கூடிய சுறுசுறுப்பானவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அப்போ இந்த மாதிரி குரோதங்களை எல்லாம் அல்லாஹ் நீக்கிட்டு அந்த எல்லா நல்லோர்களையுமே வந்து எதிரெதிர் கட்டில்களில் நல்ல சகோதரத்துவம் வாய்ந்த அந்த இதோட உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே குறிப்பிட்றான். அடுத்து பாருங்கள், லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபும் வமாஹும் மின்ஹா பிமுஹ்ரஜீன். அங்கே அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது, அங்கேருந்து அவங்க வெளியேற்றப்படவும் மாட்டாங்க. ஸோ ஒரு இடத்துக்குள்ளே நான் போயிட்டேன் அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் அதை விட்டு நான் வெளியவும் வரணும். போகிறது எந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குமோ, எனக்கு பயமாக இருக்குமோ, அதே அளவுக்கு அந்த இடத்த விட்டு நான் வெளியவும் வரணும். ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும், அழுதுகிட்டே போவோம். ஆனால் 10ஓ 12ஓ முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ஸ்கூலை விட்டு நான் வெளியே வந்து தானே ஆகணும். காலேஜுக்கு போகிறேன், இல்லை வேறு ஏதாவது வீடுக்கு குடியேறி போகிறோம், நம்ம மௌத்துக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து தானே ஆகும். ஆனால் இது தாண்டி அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், நீங்கள் வெளியவே போக முடியாத, வெளியவே போக தேவையில்லாத ஒரு இடம் அப்படின்னா அது சொர்க்கம்தான். அங்கேருந்து உங்களை யாரும் வெளியேற்ற மாட்டாங்க. அப்படின்னா இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய நிலை, நம்ம எப்போ வேணாலும் வெளியேற்றப்படலாம். இன்னொன்று, எப்போ வேணாலும் எப்போவுமே நம்ம வெளியேற வேண்டிய சூழலில் நிற்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இருந்தது. அவங்களும் வியாபாரி, அவங்களுடைய மனைவி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் வந்து ஒரு மிகப்பெரிய பில்லியனராக இருந்தாங்க. ஸோ அவ்வளோ அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் அவங்க ஏன் வெளியேறாங்க? அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய அல்லாஹ் அவங்களுக்கு விதித்த அந்த விதியை, அவங்களுக்கு விதித்த அந்த வேலையை அவங்க செய்கிறதுக்காக வெளியேறாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு வேலைக்காக எப்படி நம்ம வந்து படிக்கிறதுக்கு வெளியே அனுப்புகிறோம், வேலை பார்க்குறதுக்கு வெளியே அனுப்புகிறோம், வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு. ஆனால் யாருமே வேறு ஒரு ஊரோ வேறு ஒரு நாடோ அங்கே உள்ள மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அங்கே போய் அவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ளவங்களை நம்ம அனுப்புவோமா? வேலை பார்க்க அனுப்புகிறோம், மற்ற எல்லாத்துக்குமே அனுப்புகிறோம். ஹாஸ்டலில் தங்கி படிமா, பொண்ணையும் இப்போ அனுப்புகிறோம். முன்னாடி கூட பொண்ணுங்களை அந்தளவுக்கு விடமாட்டோம் அப்படின்னாலும் இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ முஸ்லீம் பெண்கள் இதிலேருந்து ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறாங்க. அப்போ இவ்வளவும் செய்கிற நம்ம இறைவனுடைய வேலைக்காக, இங்கே துன்யாவுடைய வேலைக்காக நம்ம இவ்வளவும் பண்ணுறோம். ஆனால் ஒரு மக்கள் இன்னொரு மக்கள் அவங்களுடைய நீதியான வாழ்க்கைக்காக அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு போராட்டம் நடக்குது, இல்லை அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. இன்றைக்கி நமக்கு பல விவகாரங்கள் வந்து எப்படி தெரிய வருது? திரைப்படங்கள் மூலமாக தான் தெரிய வருது. பல வரலாறுகள் திரைப்படம் மூலமாக தான் எல்லாருக்கும் தெரிய வருது. அந்த திரைப்படத்தில் அவன் தப்பாக எழுதுகிறான், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு கலையை ஒரு ஆர்ட்டை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஓவியத்தை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓவியம் ஹராமு, கலை ஹராமு அப்படின்னு பொதுவாக சொல்லி இன்றைக்கி நம்மளோட எதுவுமே செய்ய விடலை. இப்போ என் புள்ள வந்து நல்ல ஃபேஷன் டிசைனிங் ஆகணும்னு விருப்பப்படுது, நல்ல உடையெல்லாம் உடுத்த விருப்பப்படுது. ஸோ இது அந்த பிள்ளையோட எண்ணம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லி அனுப்பணும்? சரிம்மா, இது வந்து நீ ஆசைப்படுற, உனக்கு இதில் நல்ல திறமையும் இருக்குது, திறமை இருக்குன்னா கண்டிப்பாக அதை அல்லாஹ் தான் கொடுத்துருக்கான். சரி, அல்லாஹ்க்காக இதை நீ எப்படி பயன்படுத்த போகிற
அல்லாஹ்க்காக இந்த உடை இதை நீ எப்படி பயன்படுத்த போகிற? இந்த ஒரு எண்ணத்தை நம்ம பிள்ளைங்க முன்னாடி நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைகளுக எனக்கு வந்து நடிக்கிறதுல விருப்பம் இருக்குது. நம்ம பிள்ளைங்க இருக்குமா? நம்ம பிள்ளைங்க முஸ்லீம் பிள்ளைகளே இன்றைக்கி நிறைய முஸ்லீம் பிள்ளைகளை விட ஹிந்து அல்லது மற்ற மதத்தை பிள்ளைகள வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப துல்லியமாக நிறைய நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் ரீசண்டாக வந்து அது யாருன்னெலாம் தெரியல, ஒரு பையன் அவனோட யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடி பார்ட்ஸ்லாம் வந்து பேசுகிற மாதிரி அவன் அந்த இது எல்லாமே எடிட்டிங் தான் பண்ணுறான். ஸோ ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூவும் நமக்கு எதனால் வருது, அப்போது ஒவ்வொரு ஹெல்த் இஷ்யூவும் வர்றப்ப அதுக்குரிய பாதிக்கப்படக்கூடிய அந்த உடல் உறுப்புகளே கதற மாதிரி, மாஸ்டர் இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அவனுடைய அந்த இமேஜினேஷன் தான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹராம், ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது தான். ஆனால் இதன் மூலமாக நமக்கு எவ்வளோ பெரிய அவேர்னஸ் கிடைக்கிது. நம்மளுடைய இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய இது வச்சு சொன்னாலும் கேட்க முடியுமா? ஒரு மணி நேரம் வீடியோ, இன்றைக்கி நம்மளும் 1 மணி நேரம் வீடியோ பண்ணுறோம், 1 மணி நேரமாக குரானுடைய வகுப்புகளை கேட்குறோம். ஆனால் இது எந்த அளவுக்கு நம்ம மனசில் போகுது? இதுவே ஒரு எடிட்டிங், ஒரு கார்ட்டூன் அல்லது ஒரு பிளாட் மாதிரி, ஒரு நாடகம் மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு சீக்கிரம் நமக்கு போகும் இல்லையா? அப்போது அல்லாஹ் வந்து ஹலாலாக்குனதை அதை நம்ம மேலே ஹராமாக்குனதன் விளைவு நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரியாமையே இருக்குது. அப்போது நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம வெளியேற்றுறோம் அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொன்றுமே, அவங்களுடைய கல்வி, அவங்களுக்கு எது திறமை இருக்கோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ்க்காக நீ செலவு பண்ணு. உனக்கு கதை எழுத வருமா? பரவாயில்ல, நீ வரலாறுகளை கதையாக எழுது. உனக்கு வந்து ஃபோட்டோ பிடிக்கிறது, வீடியோ எடுக்கிறது பிடிக்குமா? இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸை வீடியோவாக எடு. வரலாறுகள் எல்லாம் சரி, இன்னும் வந்து என்னென்ன பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்குது அதை வந்து வீடியோவாக எடுத்து காமி. இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. சில ஆபாச திரைப்படங்கள் இருக்குது, அஸ்தோஃபிர்லா, அதை நம்ம வந்து மறுக்கலை. ஆனால் எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து திரைப்படம் ஊடாக நம்ம கற்றுக்குறோம். அப்போது நம்ம வந்து வெளியேறுறோம் அப்படின்னா எந்த துறை எந்த இதிலேருந்து வெளியேறினாலும் பரவாயில்ல, அதை கொண்டு இறைவனுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? இறைவனுக்கு என்ன செய்கிறதுன்னா இறைவன் படைத்த படைப்புக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? அப்போது என் பிள்ளை வந்து இன்றைக்கி எத்தனை சுபஹானல்லா நிறைய பொம்பளை பிள்ளைகள், நம்ம பிள்ளைக மாஷா அல்லாஹ் ஹிஜாப் போட்டுட்டு நிறைய நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அதுவும் பெண்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அசால்ட்டாக இன்றைக்கி பேசுகிறாங்க மாஷா அல்லாஹ். ஸோ அது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து அந்த பேசக்கூடியதும் கண்டென்ட் எழுதக்கூடியதும் நடிக்கிறதும் அவங்களுடைய திறமையாக இருந்துச்சு. ஆனால் அதை செய்யக்கூடாது அப்படின்னே நம்ம ஒதுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி அந்த திறமைகள் அவங்க அல்லாஹ்க்காக பயன்படுத்தும் போது எவ்வளோ சிறப்பாக இருக்குது. இதே முஸ்லீம் பிள்ளைகளுக அவங்களுடைய திறமை இருக்குது, ஆனால் அவங்க அல்லாஹ்க்காக அதை பயன்படுத்தலை, நீதத்துக்காக பயன்படுத்தலை, அவங்களுடைய காசுக்காக பயன்படுத்துகிறாங்க. அது தப்பு இல்லை. அப்போது ஒரு விஷயந்தான், அதை நீங்கள் எதுக்கு எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு இருக்குது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம வந்து ரொம்ப சிந்திக்கணும். அப்போது இந்த மாதிரியான வெளியேற்றப்படுறதுங்கிறது அல்லாஹ்க்காக நம்ம செய்ய போகிறோங்கிறது இம்மையில் நடக்கும், நம்ம வெளியேறது. ஆனால் மறுமையில் அந்த மாதிரி எந்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கோ அப்ஸ்கானோ நடக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா நப்பி இபாதி இன் அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். அப்போ நிச்சயமாக அல்லாஹ் வந்து பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையாளனாகவும் இருக்கிறான். ஸோ அங்கே பாருங்கள், கஃபூருர் ரஹீம். வேறெவர் வென்னவர் இட் கம்ஸ் கஃபூர்ன்ற வார்த்தை வரும்போதெல்லாம் ரஹீமுங்கிற வார்த்தை தான் வரும். ரஹ்மான்கிற வார்த்தை பெருசாக வராது. ஏன்? அப்போ ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் நம்ம தொடர்ந்து வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டே வரும். ரஹீம் அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய பர்சனல் லவ். நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம எந்த உதவி கேட்டாலும் கேட்கலன்னாலும் நம்ம செய்யக்கூடியவர்களாக இருப்போம்.
அது வேறு. ஆனால் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்மளுடைய லவ் இருக்கும். அப்போ அந்த மனசுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அல்லாஹ் கஃபூர் அப்படின்னு வரும்போது தான் அந்த ரஹீம்ங்கிற வார்த்தை வரும். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடிமைகளுக்கு, அடிமை அப்படின்னா நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். அடிமைனா ரொம்ப ஒரு கொடுமையாக நான் மேலாதிக்கத்துக்கிட்ட மாட்டி சிக்கி தவிக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு. அப்படி கிடையாது. அடிமை அப்படின்னா வேலையாட்கள், வேலைக்காரவங்க. இன்றைக்கி நம்ம அடிமைன்னு சொல்ல வைக்கப்படுவோம். ஆனால் நான் டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன், நான் கூகுளில் ஒர்க் பண்ணுறேன், கூகுளில் சிஇஓவாக இருக்கேன், இப்படிலாம் சொல்கிறது எனக்கு பெருமை. ஆனால் அதுவும் வேலைக்காரவங்க தானே, நீங்களும் எம்ப்ளாயி தானே. அந்த எம்ப்ளாயி, அந்த வேலை செய்பவர், அதைத்தான் அடிமைன்னு பேசுகிறாங்க. சரியா? அபுத் அப்படின்னா இங்கே பாருங்கள், இபாதி, இபாத் அப்படின்னா வேலை செய்பவர்கள். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய நிலையை சீரமைச்சுப்போம். இன்றைக்கி அடிமைன்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆமாம், கோவம் வரும் தான். ஆனால் இதே நீ இந்த இடத்துல வேலை பார்க்குறேன்னு சொன்னால் வர்றதில்லையே. அப்போது நான் என்னோடய பொசிஷன் என்னங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எல்லாருக்குமே ஒரே பொசிஷன் தான், எல்லோரும் எனக்கு தான் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறான். ஸோ அப்படிப்பட்ட என்னுடைய வேலைக்காரவங்களுக்கு, அடிமைகளுக்கு, அடிமைகள்னு நான் சொல்லலை, இனிமேல் இபாதுன்னே சொல்கிறேன். என்னுடைய அபுதுகளுக்கு, என்னுடைய வேலையாட்களுக்கு நீங்கள் சொல்லிடுங்க, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் ரொம்ப அன்புடையவனாகவும் பெரும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான். இன்னும் அதே மாதிரி அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம், அவன் எந்த அளவுக்கு அன்புடையவனாக இருக்கிறானோ அதே மாதிரி வேதனை அளிக்கக்கூடியவனாகவும் இருக்கான். துன்புறுத்தக்கூடிய வேதனையாக இருக்கும் அவனுடைய வேதனை. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்கிறான். வனப்பிஹும் அன் ஸைஃபி இப்ராஹீம், இன்னும் இப்ராஹிம் நபியுடைய விருந்தாளிகளை பற்றி இவங்களுக்கு சொல்லுங்கள். இப்ராஹிம் நபியுடைய விருந்தாளிகள், இத் தகலு அலைஹி ஃபகாலு சலாமா கால இன்னா மின்கும் வஜீலூன். அப்போ அந்த விருந்தாளிகள் என்ன பண்ணுறாங்க, இப்ராஹிம் நபியை பார்த்து உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நபி இப்ராஹிம் கிட்ட அவங்க வரும்போது இப்ராஹிம் என்ன சொல்கிறாரு, உங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் இப்போது வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. காலு லா தவுஜல் இன்னா நுபஷிருக பிகுலாமின் அலீம். அதுக்கு அவங்க, நீங்கள் பயப்பட வேணாம், அறிவு கூர்மை உள்ள ஒரு குழந்தையை பற்றி நற்செய்தி சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மலக்குமார்கள், அதாவது இங்கே மலக்குமார்கள் நல்லா குறிப்பிடலை, யாரை குறிப்பிடுறான், விருந்தாளிகள் வராங்க, அதை பார்த்துட்டு இப்ராஹிம் நபிக்கு பயமாக இருக்குது. அந்த விருந்தாளிகள் என்ன சொல்கிறாங்க, இல்லை பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு கூர்மையான அறிவுடைய நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு மகன் வருவான் அப்படிங்கிற நற்செய்தி சொல்ல தான் நாங்கள் வந்திருக்கோம். கால அபஷர்துமூனி அலா அம்மஸ்ஸனில் கிபரு ஃபபிம துபஷிரூன். அப்போ இப்ராஹிம் சொல்கிறாரு, இந்த தள்ளாத வயசுலையா எனக்கு குழந்தை பேர் பற்றி நற்செய்தி அறிவிக்கிறீர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட நற்செய்தியை அறிவிக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தியுங்கள். இப்ராஹிம் நபியை நம்ம எவ்வளோ டாப் நாட்சாக யோசிக்கிறோம். ஆனால் அவருக்கான குழந்தை எப்போ கிடைக்கிது, அவர் தள்ளாத காலத்தில். அதுவும் ஏன் கிடைக்கிது, ஏன்னா அவரோட சாப்டர் அங்கே முடிய போகுது, அவருக்கு அடுத்து அந்த குழந்தை அதை செய்யணும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னமோ நம்ம வாழ்க்கையே குழந்தைக்காகத்தான்ற மாதிரி, கல்யாணம் ஆனோடனே குழந்தை 1 மாதம் 2 மாதத்துலேயே குழந்தை வரலைன்னா நீ எவ்வளோ வேணால் செலவு பண்ணி ஆஸ்பத்திரியிலையே கடை, நீ எவ்வளோ வேணால் மைண்ட் அப்செட் ஆனாலும் பரவாயில்ல, சம்பாதிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்ல, ஆஸ்பத்திரியிலையே கடந்து பிள்ளைய பெற்றுறதுக்கப்புறம்
அதை எப்படி வளர்க்கணும் வளர்க்கக்கூடாதுன்னெலாம் தெரியாமல் ஏதோ போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இதுதான் நடக்குது. நம்மெல்லாம் அப்படித்தானே வந்தோம். அவங்களுடைய கடமை அப்படின்ட்டு இப்போ நமக்கு படிக்க வச்சாங்க, ஓத வச்சாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, நல்ல இதுக்கிட்ட செஞ்சாங்க. ஆனால் பர்பஸை பாருங்கள். இப்ராஹிம் ஒருவேளை நல்ல பிள்ளைகளுக்கு கிடச்சா அந்த அந்த பெற்றோர்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ரொம்ப நன்மை செய்தவர்கள். இதே வந்து அந்த குழந்தை கிடைக்கல அவங்களுக்குன்னா பெற்றோர்கள் தீமை செய்கிறவங்க, கொடுத்து வைக்காதவங்க, மலடி, இந்த மாதிரியான பெயர்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஆனால் சுப்ஹானல்லாஹ், இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நபிக்கு இப்ராஹிம் நபிக்கே தள்ளாத வயசில் தான் குழந்தை வருது. அதையும் இப்ராஹிம் நபி நம்ப மாட்றாங்க. என்னுடைய நிலைமையை பார்த்தீங்கல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காலு பஷர்னாக்க பில் ஹக்கி ஃபலாத்தக்கும் மினல் காணித்தீன். அப்போ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சத்தியமாக நல்ல செய்தியை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க. அப்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து காலம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அது குழந்தை விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே. என்னுடைய படிப்பாக இருக்கட்டும், என்னுடைய திருமணமாக இருக்கட்டும், இன்னும் எத்தேதோ விஷயம். இந்த உலகத்தில் நான் வீடு கட்டணும்னு நினச்சது, நான் மதரசா போகணும், மதரசா வைக்கணும் அப்படின்னு நினச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காலம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எதுவுமே காலம் கடந்து போகலை. நபிக்குமே அன்னைக்கு அவ்வளோ ஒரு இந்த வசனங்கள் இறங்குது அப்படின்னா அப்போ நபியுடைய மைண்டு பாருங்கள், எவ்வளோ மனசு ஒடிஞ்சிருந்துருப்பாங்க. இது ஒரு ஆறுதலான வார்த்தைகள் மாதிரி தானே இருக்குது. அப்போ அவங்க எவ்வளோ மனசு ஒடிஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், எதுவுமே காலம் தாழ்ந்து போகலை, நான் நாடுனா எப்போ வேணால் எந்த இதை வேணால் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இறைவன் நபிக்கு சொல்கிறான். இப்போ அதுதான் நமக்கும். ஸோ வரலாறை படிக்கிறது அந்த வரலாறை மனனம் செய்கிறதுக்கு இல்லை, வரலாறு மூலமாக நமக்கு வேண்டிய படிப்பினைகளை பெறுறதுக்கு தான். அப்போது இந்த இப்ராஹிம் நபியை பார்த்து, நிச்சயமாக நான் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல தான் வந்திருக்கோம், நம்பிக்கை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கால வமையக்னது மிர் ரஹ்மதி ரப்பிஹி லஸாலூன். அப்போ வழி பிறந்தவர்கள், அதாவது வழி தவறி போகிறாங்கல்ல, ஸோ அவங்க தான் தம்முடைய இறைவனுடைய கருணை கொடுத்து நம்பிக்கை இழப்பார்கள் அப்படின்னு இப்ராஹிமே சொல்கிறாரு. அதாவது இப்ராஹிம் வந்து என்ன சொல்கிறாரு, எப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த விருந்தாளிகள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நம்பிக்கை இழக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ராஹிம் நபி என்ன சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய கருணையை குறித்து நான் வந்து நம்பிக்கை இழப்பேனா, யார் வழி தவறி போகிறாங்களோ அவங்க தான் நம்பிக்கை இழப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம். அந்த பிளானுக்காக தஹஜ்ஜுத் தொழுவோம், நோன்பு வைப்போம், திக்ரு பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் அந்த பிளான் எக்ஸிக்யூஷனே நடக்காது. அப்போ அதுக்காக நம்ம அல்லாஹ் வந்து நான் எவ்வளோ பண்ணுறேன். எனக்கு நிறைய கேசஸ் வந்திருக்கு. சின்ன பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க சொல்லுங்க, நான் அல்லாஹ்கிட்ட நான் துவா கேட்டேன், ரொம்ப மன்றாடி கேட்டேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கவே இல்லை, அதனால் நான் அல்லாவை தொழுகிறதே இல்லை, எனக்கு வெறுத்து போச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ டீனேஜர்ஸை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நம்மளே கூட சில நேரம் அப்படி இருப்போம். ஆனால் நம்ம நினைக்கிறது தான் கரெக்டா? ஸோ ஒன்றும் இல்லை. உங்கள் பிள்ளைக்கும் உங்களுக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளை ஒன்று சொல்லும், ஆனால் நீங்கள் இவ்வளோ கால அனுபவத்தில் உங்களுக்கு தெரியும் உங்கள் பிள்ளை முட்டாள்தனமாக சொல்லுது, அம்மா நான் வந்து படித்து முடிச்சுட்டு நான் இந்த வேலைக்கு போவேன், அந்த வேலைக்கு போவேன், வீட்டை இப்படி பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன்னு பேசும். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கவுங்களுடைய வேலையை தான் பார்ப்பாங்க, நம்மளை எந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம வந்து பார்த்து பருவச்சு தான் அவங்களுக்கு எல்லாமே செய்வோம். நான் ஹாஸ்டல் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போகுது அப்படி சொல்லும்போது பிள்ளைய ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டால் அங்கே உள்ள சூழல் எப்படி இருக்குது,
புள்ள என்னவா ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் நம்ம ஹாஸ்டலுக்கு விட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இது நம்மளே பண்ணும்போது, நமக்கே நல்லது கெட்டது தெரிஞ்சு பண்ணும்போது, இறைவன் அவனுக்கு தெரியாதா? அப்போ நமக்கு எது வேணும் வேணாங்கிறது அவனுக்கு தெரியும். எதை கொடுத்தா நம்ம உருப்படியாக இருப்போம், எதை எடுத்தால் நம்ம நல்வழிக்கு வருவோம் அப்படிங்கிறத அவன் நன்கு அறிவான். ஸோ அப்போ அவனுடைய அந்த கருணை, அவனுடைய அந்த லவ்வில் நம்ம வந்து நம்பிக்கை இழக்கக்கூடாது. அப்படி நம்ம நம்பிக்கை இழக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்ல போயிட்டோன்னு அர்த்தம். அதாவது நேரான பாதையிலிருந்து வழி தவறிய ஆட்களுடைய பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம், ஷைத்தானுடைய பார்வை இதை வந்து தேர்ந்தெடுத்துட்டோன்னு அர்த்தம். ஏன்னா ஷைத்தான் என்ன பண்ணுறான், சரி ஆதம் நபிக்கு ஒரு வேலை அவங்களுக்கு கட்டுப்பட சொல்கிறான்ல, சரி, ஆனால் என்னையும் மதித்து அல்ல எனக்கு அந்த இது தரான்ல, அப்போ எனக்கும் ஒரு பர்பஸ் இருக்குல்ல, அப்போ இதுவும் அல்லாவுடைய லவ் தானே, இதை நான் புரிஞ்சுக்கிட்டேனா? இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அப்போ ஒருத்தவங்களை ஹையர் பண்ணுறேன், ஒருத்தவங்களை வந்து இவங்க மேனேஜர்னு சொல்கிறேன், இன்னொருத்தவங்களை நான் என்ன பண்ணுறேன், நீ வந்து எக்ஸிக்யூட்டிவ், நீ வந்து மேனேஜருக்கு கீழே வேலை பாருன்னு சொல்கிறேன். ஆனால் நீ என்ன நினைக்கணும், எனக்கு வேலை கிடச்சிருச்சே அப்படின்னு தானே சந்தோஷப்படணும். அது எப்படி இவனுக்கு கீழே நான் வேலை பார்க்க முடியும்? இது எவ்வளோ ஒரு அபத்தமானது. அவர் மேனேஜருக்கு தகுந்து படிச்சிருக்காரு, அதனால அவருக்கு மேனேஜரு. எனக்கு நான் அந்தளவுக்கு படிக்கலை, ஸோ அந்தளவுக்கு எனக்கு என்னுடைய தகுதிக்கு தகுந்தாப்புல ஒரு வேலை. இப்போ இதில் வந்து எனக்கு வேலை கிடைச்சதை நினச்சி தான் நான் சந்தோஷப்பட்டிருக்கணும். இந்த வேலை கிடைக்கலன்னு ஷைத்தான் அந்த வேலையே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இன்றைக்கி நிறைய டிராகன் அப்படின்லாம் படம்லாம் வருது, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஷைத்தான் செஞ்ச வேலைகள் தான் அது எல்லாமே. அதை ரொம்ப அழகாக உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்படி நம்பிக்கை இழக்கிறது ஷைத்தானுடைய வழியை கொண்டு போயிடும் நம்மளை அப்படின்னு சொல்கிறான். அடுத்து பாருங்க, கால ஃபமா ஹத்புக்கும் ஐயுஹல் முர்சலூன். பிறகு இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பவர்களே, உங்கள் வருகையின் முக்கிய நோக்கம் என்ன என்று அவர் வினவினார். அப்போது அந்த விருந்தாளிகளை பார்த்து, இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கீங்க, உங்களோட வருகையுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, காலு இன்னார்சில்னா இலா கௌமிம் முஜ்ரிமீன். அப்போ நாங்கள் வந்து குற்றம் புரிந்த சமுதாயத்தினரிடம் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோம். அப்போது நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு நற்செய்தி சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஒரு பர்பஸ் வேணுமே. என்ன பர்பஸ், எதுக்கு, உண்மையான பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சமூகம் குற்றம் புரியுது, அவங்களுக்காகத்தான் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோம். ஸோ அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இறைவன் மலக்குமாரத்தான் அனுப்புவான். பட் இந்த இடத்துல மலக்குகள்னு அவன் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? யார் என்னங்கிறத விட அல்லாஹ் என்ன விருந்தாளின்னு தானே சொல்கிறான், விருந்தாளியாகவே நீங்கள் யோசிச்சுட்டு அப்படி போங்க, சரியா? இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, முர்சலூன் அல்லாஹ் வந்து அனுப்பியிருக்கான். ஸோ அல்லாஹ் அனுப்புனவங்க அப்படின்னு தான் வந்து இந்த குரானில் வருது. அல்லாஹ் மலக்குகள்னு தெளிவாக சொல்லுவான், ஆனால் சொல்லலை இங்கே. நீங்கள் அது ரொம்ப நம்ம போக வேணாம். நம்ம இப்போ பேசிக்ஸில் இருக்கிறதுனால ஜஸ்ட் அதை அப்படியே அது என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வருவோம், சரியா? இப்போ குற்றம் புரிந்த சமூகத்துக்கிட்ட நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இல்லா ஆலலூத் இன்னால முனஜூஹும் அஜ்மாயின். ஆனால் லூத்துடைய குடும்பத்தார்கள் விதிவிலக்கானவர்கள், திண்ணமாக அவர்கள் அனைவரையும் நாம் காப்பாற்றுவோம். இப்போ இப்ராஹிம் நபிக்கு தான் வந்திருக்காங்க. இப்ராஹிம் நபிக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லிவிட்டு லூத்து நபிக்கிட்ட போகிறாங்க. ஸோ லூத்து நபி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் நபியுடைய ஒரு கசின் மாதிரி அவர். ஸோ இவர் வந்து இப்ராஹிம் நபி ஒரு இடத்துல இருக்கார், லூத் வேறு ஒரு இடத்துல இருக்கார்.
சரியா? அப்போது அவங்க இருக்கக்கூடிய இடம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். லூத்துடைய சமூகம் வந்து ஓரினச் சேர்க்கையால் ரொம்ப இதாக இருந்துச்சு. பெண்களை வந்து ஒரு மரியாதையே இல்லாமல் நடத்துறது, ஆண்கள்கிட்ட மோகம் கொண்டு போகிறது, இந்த மாதிரியான ஒரு மோசம். நம்ம இன்றைக்கி இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைடெக்கான சம்பவம்னு நினச்சிட்ருக்கோம். இந்த எல்ஜிபிடிக்யூ இதெல்லாம் வந்து மாடர்ன் எராவுடைய ஒரு முக்கியமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே இதெல்லாம் லூத் நபியுடைய காலத்திலே நடந்துருச்சு. அப்போவே எல்லாம் அழிச்சிட்டான் அவங்கள. சரியா? அப்போ லூத்துடைய குடும்பத்தாரை மட்டும் நம்ம காப்பாற்றுவோம், மற்ற அந்த சமுதாயத்தையே அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுலேயும் மிக முக்கியமாக அம்ரஅத்தஹு அப்படின்னா அவருடைய மனைவி. கத்தர்னா இன்னஹாலமினல் ஆபிரீன். ஆனால் அவருடைய மனைவியை நாங்கள் காப்பாற்ற போகிறதில்ல, இன்னும் வந்து வேதனையை அனுபவிக்க தங்கி இருப்பவர்களுள் அவளும் ஒருத்தியாவாள் என்று நாம் விதித்து விட்டோம். ஸோ இந்த இடத்துல என்னாகுது, எல்லா நபிமாருமே வந்து ஹிஜ்ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நம்ம ஹிஜ்ரத்து பண்ணும்போது, இப்போ லூத் நபிலாம் ஊரை விட்டு போகும்போது அந்த ஊரே அழிஞ்சிடும். ஆனால் நம்ம நபி ஊரை விட்டு போகும்போது ஊர் அழியலை. ஆனால் ஊரில் உள்ள அந்த கெட்ட எண்ணங்கள் கண்டிப்பாக அழிஞ்சு நீங்கள் திருப்பி வருவீங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்று. அப்போது இவங்க என்னதான் ஃபேமிலி அப்படின்னாலும் லூத் நபியுடைய ஃபேமிலியில் ஒருத்தரான அவங்களுடைய மனைவி தப்பானவங்களாக இருக்கிறதுனால அவங்கள காப்பாற்றலை. ஸோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பெரியப்பா, இன்னும் வந்து அவருடைய மற்ற சொந்தங்கள்லாம் சிலர் வந்து இந்த அபுல் அஹப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமானவனாக இருப்பாங்க. அப்போ அவங்களெல்லாம் வந்து இங்கேயே விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது ரீசன் என்ன, இப்போ என் குடும்பம் அப்படிங்கிறதுக்காக தப்பானவங்களையெல்லாம் நான் வந்து இது பண்ண முடியாது. அதே தான் இன்றைக்கி நமக்கும் முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காக வேறு எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் நம்ம வந்து சிலரை ஆதரிக்கிறோம். வேறு ஆட்கள் அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம எந்த யோசனையுமே இல்லாமல் சிலரை நிராகரிக்கிறோம். ஸோ அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுடைய பர்பஸை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல செயல்படணும். ஸோ இவ்வாறாக லூத் நபியுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றுறான்ல, அதே சமயம் லூத் நபியுடைய மனைவியே தப்பான சேர்க்கையில் இருக்கிறதுனால அவளை வந்து அந்த வேதனையிலேருந்து காப்பாற்றலை. இது வரைக்கும் போதும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கிளம்ப வேணாம், வெயிட் பண்ணுங்கள்.